தண்ணி சாப்பிட்ற பழக்கம் வந்து எனக்கு பழக்கமே இல்லையா? நானும் அடியோட விட்டுட்டேன். என் பொட்டாடி அடிச்ச ஒரே அடியோட விட்டுட்டேன். செவன் எழுப்ப ஒன்று விட்டேன், அதோட விட்டுட்டேன். எனக்கு அந்த ஆசையே கிடையாது. தண்ணி சாப்பிட வேணும் விட்டுருங்க. சந்தேகமா இருக்கு. இந்த பக்கத்தை வாடை வருது, தண்ணி வாடை வருது. வீட்டு வயசுல இருந்து வருது. ஆனா அவங்களே பாட்டு சும்மா வளர்க்குற ஆளுகளை கிளப்பிட்டு போயிடாம தண்ணி சாப்பிட ஆசை சாமி கண்ணை குத்திடும். இது பெரிய சாமி, பெரிய சாமி, பெரிய சாமி. தண்ணியை தான் மட்டும் போட்டு தாய்மார்களை மண்ணைப்பொருளாதார விவசாய பெருந்த மக்களை காக்கும் அதிகாரி காக்கச்சேரி அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா வெளியூர் பங்காளிகளை படித்த இளைஞர்களை படிக்காத மேதைகள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரடம் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கும் விழா கொண்டிருக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வருகிறவர்களை வரவேற்று ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தான் இது. செம்ம கூட்டம் பாத்தியா இல்லையா? எங்க கூட்டம்? செம்ம கூட்டம் சாப்பிடுற இடத்துல. அந்த கூட்டம்ல எங்கேயோ வச்சுன்னு தெரியாது. நல்ல சாப்பாடு, சுட சுட சாம்பார், ரசம், அப்பளம், கூட்டு பொரியல் எல்லாம் சாப்பிட்டு வாங்கியாச்சு. திடீர்னு வாங்கி சாப்பிட்டு 7 இலைக்கு வந்தா மறுபடியும் கையை நீட்டிட்டு தண்ணி எடுக்க வந்து அப்படி நீட்டா செல்லு ஏன் கைக்கு வந்தேன். என் பழத்தை இப்படி போறேன் பக்கத்துல. ஆமா ஆமா, நல்லா சாப்பாடு நல்லா இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் படம் தூங்கிறாம நாடகத்துல எல்லாம் பாருங்க. ஆமா, சுறுசுறுப்பா எங்கிட்டு சுறுசுறுப்பா இருக்கிறது. நாடகம் எப்படி திரும்ப பாப்பாங்க? 12 மணி வரைக்கும் நல்லா அப்படி பாப்பாங்க. ஆம்பளை ஆளைய 12 மணிக்கு மேல கை இங்க போயிடும். 12 மணிக்கெல்லாம் அப்படி போயிரு. 12:30 மணிக்கு என்ன இருப்பாரு? பக்கத்துல வந்தாலும் மூச்சு போகிற வாயெல்லாம் காலி ஆயிரும். காலி ஆயிரு. அப்புறம் 1 மணிக்கு 4 வர்றப்ப என்ன வைக்கிறப்பா இல்லையா? 1 மணிக்கெல்லாம் லைட்டா அப்படி சாய்ச்சிருவாங்க. 1:30 மணி 2 மணிக்கெல்லாம் அப்படி போயிரு வேண்டியது. இது ஆம்பளை ஆளு. பொம்பளை ஆளுங்க 12 மணி வரைக்கும் இப்படி. 12 மணிக்கு மேல லைட்டா அந்த 2 ஆளு நீளு. இந்த கை இப்படி பின்னாடி போகும். குழுங்க சிரிப்பாப்பா. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆளோடு 1 மணிக்கு 4 வர்றப்ப லைட்டா அப்படி சாயி 2 மணிக்கெல்லாம் 4 பப்புனு பேசிக்கிட்டு இருக்கப்ப லைட் வெளிச்சத்துக்கு நாங்க பாத்துக்கிறது. நடக்காது சொல்லுவேன். சுறுசுறுப்பா பாப்பாங்க. நீ வேணா பாரு. வெள்ளெல்லாம் எந்திரிச்சு யாரும் வீட்டுக்கு போறாங்களோ அது முக்கியமான விஷயம். இந்த பக்கம் யாரும் போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, சரி, யாரும் அந்த பக்கம் போயிடாதீங்க. ஒரு அன்பான வேண்டுகோள். ஆமா ஆமா, அந்த பக்கம் போறவங்க இந்த பக்கம் போங்க. இல்ல இந்த பக்கம் போறதுனால போங்க. இல்ல இங்க வந்து உள்ள 200 ரூபா டோக்கன் கொடுத்துட்டு உள்ள உட்காந்து என்ன விஷயம் பண்ணுவாங்க யாருக்கு தெரியும்? இந்த பையன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்களே தெரியும். நான் பவுடர் ஓடிக்கிட்டு வந்து ஏறிக்கேன், தொலைல ஏறிக்கேன். சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது. உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு இங்க திருவிழா மாசம் நம்ம ஊர்ல திருவிழா மருங்காவூரில அடி கிளப்பிட்டாங்கல்ல. அடிச்சா சாமி ஆட்டம் கரகாட்டம் பூக்குழி தமிழ்நாட்டு பண்ணிட்டேன். மாமா உங்களுக்கு நாங்க காப்பு கட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்க நாடகத்துக்கு போறீங்க. பூக்குழி உங்களால இறங்க முடியாது. உங்களுக்கு நான் காப்பு கட்டிருக்கேன். நான் பூக்குழி இறங்குறனாச்சும் வந்து பாருங்க அப்படின்னா நம்மளுக்கு பூக்குழி எப்படி இறங்க சூடு ஒருக்க முடிஞ்சவே
மெதுவா தான் இறங்குவேன். சரி. அரோகரா. அரோகரா. சூடு பொறுக்க முடிஞ்சவே கொஞ்சம் பொறுக்க முடியாத ஆளு வண்டி வேகமா உருட்டுன்னு ஓடும். அது எப்படி ஓம் சக்தி ரொம்ப சரி. ஆனா ஏன் முன்னாடி இறங்கியிருக்காங்க அவங்க எப்படின்னு லாஞ்சம் கத்திருப்பா போல இருக்கு. நீளம் தாண்டுதல் நல்லா பழகிருக்காங்க. இந்த ஒரு கால் தான் உள்ள இருந்துச்சு. அப்புறம் அடுத்த கால் கரைக்கு வந்துச்சு. செஞ்சு காட்டுங்க அதையும். ஓம் சக்தி. ஏன்னா இந்த ஒரு கால் தான் நெருப்புல இருந்து அடுத்த காலுக்கு வீடு வந்து சேர்த்துக்கா. நான் எங்கடா பொட்டாட்டிய காலம் தேடிக்கிறீங்க. வீட்டுல ஒரு பேரை போட்டு இந்த காலை நீட்டிக்கிட்டு இருக்காயா. சூடு தாங்க முடியும். சூடு தாங்க முடியா. அடுத்த கொஞ்ச நேரத்துல எங்க அப்பாய்க்கு சாமி வந்துருச்சு. அப்புறம் சாமி வந்து எங்க அம்மா சும்மா இருக்க வேண்டிய புருஷன் முன்னாடி இங்க போய் காலில் விழுங்க. உங்க அப்பாய்க்கு சாமி வந்துருச்சுன்னு எங்க அப்பாய் என்னடா சாமி ஆட்டமா என்னது என்ன ஏர் வாங்கிருச்சு போல இருக்கு. போய் சேர்ந்து போல இருக்கு அடுத்த வருஷம்லாம். சரி சரி என்னவோ அப்ப காலில் விழுந்தா எந்திரிச்சா. சொல்லவாடா சொல்லவா சொல்லவாடா என்னடா பண்ண எனக்கு முன்ன என்ன சொல்ல போறான்னு தெரியல. அன்னைக்கு ஒரு பொம்பளை வண்டியில வச்சு கூட்டிட்டு போனையா. இந்த பொம்பளை ஆடு மேய்ச்சிட்டு இருந்துச்சு. இந்த கிழவிக்கு கண்ணு தெரியாது இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வண்டியில வச்சு கூட்டிட்டு போய் அதை வேற பார்த்துருச்சு இந்த கிழவி. அது எதுவும் சொல்ல போதா இல்ல அதை சொல்லவா அதை சொல்லவாடா. அன்னைக்கு ஒரு பொம்பளைக்கு ஆதி காலத்து அலங்கார மலையில போட வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை எதுவும் சொல்ல போறவங்க சொல்லிட்டு என்ன தெரியலையா இருக்கு வேற நடந்திருக்கா. சொல்லவாடா சொல்லவாடா நம்ம பண்ண பிராடி புத்தலாட்டம் என்ன அப்பதான் வேலை சொல்லவா. கொலையே ஆடுது. என்ன பண்ணேன்னு சொல்லவா. எனக்கு உட்கார் எங்க கிளம்பிட்டேன். ஒருவேளை உண்மையாவே சொல்லவா சொல்லவான்னு எனக்கு போய் ஏன் முன்னாடி வாரு என்னைய முறைச்சு முறைச்சு பாக்குறான். இந்த என்ன வேலை பார்த்தான்னு தெரியல. சொல்லவான்னு நினைக்கிறாரு. ஆமா சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க சொல்றேன். அந்த எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. நீ குடும்பத்தோட நல்லா இருப்பேங்கிற விஷயத்த சொல்லவா கிளம்பி முன்னாடியே சொல்ல முடியானே. சும்மா சொல்லவானே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காயா. என் முன்னாடி போன் பேசுறத பார்க்கணுமே. எப்படி போன் வருங்க. என் மாமியாருக்கு என் முன்னாடி பேசி பார்த்துக்க பயங்கரமா சீரியஸா இருக்கு. அது அண்ணன் முன்னாடிக்கு என் மாமியாருக்கும் தண்டையா. இவன் இங்கேருந்து பேசுறான் போன். என்னப்பா இன்னும் பிரச்சனை அவையே சண்டைக்கு வரா. என் நீதான் வேலை பார்க்கணும். என் அவன் வேலை பார்க்க மாட்டாளா. வயசா நீ எதுக்கு வேலை பார்க்குறேன். ஏதோ நான் ரெண்டு பிள்ளைய வச்சுருந்தேன். அப்புறம் நாலாவது பிறகு போயிட்டு நான் பார்த்துட்டு இருக்கலையா. நீ திடீர்னு வண்டி போயிடுச்சு. அப்படின்னா நான் ரூமுக்குள்ள இருந்து பாத்ரூமுக்குள்ள போறேன்னு இருக்கலாம். நான் போற வரைக்கும் பேச மாட்டேன். அதுக்கு நான் உள்ள போயிருவேன். உள்ள போனதுக்கு அப்புறம் திருப்பி ஆரம்பிச்சிடுவேன். உனக்காண்டி இருக்க இஷ்டமா இருந்தா இரு. இல்லாட்டி இங்க வா. ரெண்டு பிள்ளையோட மூணாவது நான் உன்னைய பார்த்துருக்கேன். நீ ஏன் சிரமப்பட்டு கிடக்குற. அவள்கிட்ட இருந்து அவளுக்கு மேல பார்த்து மாறடிக்க அவசியம். அப்படின்னா பாத்ரூம்குள்ள இருந்து நான் ரூமுக்குள்ள போறேன்னு இருந்தான். நான் போற வரைக்கும் பேச மாட்டேன். பார்த்துக்கேன். அங்கே மாமியா புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்காரா அப்படின்னு பெரிய என்பதை ஆம்பளையை பத்தி பேசுறது. இது எல்லாருக்கிட்டையும் நடக்குதாரு. அன்படிக்காது சத்திய குணத்தில் பொம்பளை ஆளுகளை அவங்க குடும்ப பத்தி பேசும்போது மட்டும் எங்க அம்மா இங்க உட்காந்து நீனே பார்த்துக்கிட்டு பாருப்பா இங்க உட்காந்து மூலையில உட்காந்து இருக்கிறேன். அவங்க ஐந்து பிரச்சனை அங்கே போன போட்டு விசாரிக்கிறாயா. என்ன பிரச்சனை இருக்கிற பரவாயில்ல. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது. குடும்பமா இருங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க. இப்பெல்லாம் கோயிலுக்கு போனா எப்படி சாமி கும்பிடுங்க. சாமி என் பொண்டாட்டி சேர்ந்து எங்க அம்மாவை காப்பாத்து. அப்புறம் எங்க அம்மா சேர்ந்து என் பொண்டாட்டியை காப்பாத்து. அவங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து என்னையை காப்பாத்து. எதுக்கு சாமி பார்த்துச்சு. நீங்க 3 பேர் சேர்ந்து என்னையை காப்பாத்துறா. கோயிலை க்ளோஸ் பண்றாங்க. அதை கோயிலை முடிட்டு கிளம்பிடுச்சு. ஆமா அதனால வரவேற்றுவோம். வரவேற்று மத்திய வேலையை பார்ப்போம்.
துறை ஸ்ரீ நல்லதங்கால் சுவாமி துறை நல்லதங்கால் சாமி அம்மா மலைப்பாறை பக்கத்தில் இருக்குல்ல மலைநாட்டில் இருக்கு அம்மா பெரிய விஷயம் நல்லதங்கால் சிவகங்கை மாவட்டம் சிங்கமலை மாவட்டம் எஸ்புதூர் ஒன்றியம் உலகமுட்டி படமஞ்சி கிராமத்தில் அமைந்து அருள்பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மாயபெத்தி அம்மன் திருக்கோவில் ஆடி பல சிறப்பு விழாவில் நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருகிறவர்கள் ஆடி மாதம் 12ஆம் நாள் 28/7/2025 திங்கட்கிழமை மேற்படி கோயில் அமைந்துள்ள சிங்காரமணி வண்ணக்கலை அரங்கில் 3 கரை பங்காளிகள் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்று நடத்தப்படும் நாடகம் வள்ளி திருமணம் என்ற நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடந்து வருகின்றது. நாடகத்தில் நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் அன்பு சகோதரர் CS தமேந்திரன் அவர்கள் வெறுங்கமணியிலே வேலை வேடம் நிறுத்தமாக நடிக்க காத்துள்ளிருக்கிறார்கள். இன்னிசை ரசியா ராஜாஜி அவர்கள் வெறுங்கமணியிலே வள்ளி நாயகியாக நடிக்க காத்துள்ளிருக்கிறார்கள். சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய உடம்படியை சேர்ந்த R கார்த்திக் ராஜா அவர்கள் வெறுங்கமணியிலே நாரதன் கலைப்பிரியராக நடிக்க காத்துள்ளிருக்கிறார்கள். அரண்மனை கலையரசு அன்பு தம்பி SN ஐயப்பன் அவர்கள் வெறுங்கமணியிலே அரண்மனை பார்த்து பார் முழுவதும் மனித கூட பண்புதனை விதைத்து பாவர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து வளர்க்கணும் நாணயத்தை வளர்க்கணும். நல்ல பழைய பாட்டு எல்லாரும் கேட்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பழைய பாட்டு பாட்டீங்க. நல்ல நல்ல நிலம் பார்த்து நானும் விதை விதைக்கணும். நல்ல விதை விதைச்சாத்தான் நல்ல விதை கிடைக்கும். ஆமா இப்ப எங்கேயா விதை விதைக்கிறாங்க? பழத்துலயும் விதை கிடையாது, எதுலயுமே விதை கிடையாது. கொய்யாலே விதை இல்ல, வாழைப்பழத்துல விதை இல்ல, ஒரு திராட்சை பழத்துல விதையே இல்ல. இல்லப்பா மாதமான பொங்கலுக்கு விதை இல்லாத பழத்தை கொடுத்து உள்ள இப்ப விதை இல்லாம பழத்தை போதும் அப்படித்தான் நடக்க போகுது. அவன் எல்லாம் ஹைபிரிட்டா போச்சியா. நாட்டு பழம் எங்க இருக்கு சொல்லுவாங்க. ஆமா விவசாயம்னா கொஞ்ச நாள்ல அழிஞ்சு விட போயிடும். ஹைபிரிட்டா கொடுத்து எல்லாம் கழிவு போறாங்க. அதே நடக்க போகுது இப்ப பாரு. ஆமா நல்ல பாட்டு நல்லா இருந்துச்சு. ஆமா இப்போ தான் பாட்டு போட்டுருக்கேன். ஒரு மணி கூட விளங்கல. மதுரை நாடகம் முடிச்சு மாடுதானி பஸ்டாண்ட்ல உட்காந்து புதுக்கோட்டை வர்றாங்க. முதல்ல ஒரு பஸ்ல ஏறினேன். எப்படி போட்டா பாட்டு ஒரு பாட்டு என்ன பாட்டு என்னமோ ஏதோ என்னாச்சு நான் வண்டி ஓடிக்கல இருக்கேன். இவன் பாட்டுக்கு என்னமோ ஏதோ இதுல அப்படியே சாத்திருக்கேன். எனக்கு நான் இறங்கிட்டு அடுத்த பஸ்ல ஏறினேன்ல. உசுரே போகுது உசுரே போகுது. யாருக்கு இல்ல இருந்து நம்ம உசுறு போயிடும். எனக்கு நான் இறங்கிட்டேன். இறங்கி அடுத்த பஸ்ல படியில கால வச்சேன். அரை போட்டா மாதிரி பாட்டு ஐயோ ஏறும்போதே ஐயோ கத்திரிய முடிக்கிற மாதிரியே பாட்ட போறாங்க. இறங்குறாங்க இறங்கிட்டேன். கவர்மெண்ட் பஸ்ல ஆமாமா ஏறிப்பா நல்ல நிம்மதியா இருக்கீங்க. நானே நாடகம் போயிட்டு வந்து படுத்து கிடக்குறேன். எழுப்புறேன் பாத்துக்க எப்படி எழுப்பலாம் இப்படி தோல்ல தட்டி எழுப்பலாம். தம்பி இந்த பசியை திறமணி கிளம்பணும் தட்டி எழுப்புன இடத்துல தம்பி இது எப்ப கிளம்புன்னு எங்கிட்ட அடிச்சுக்கிட்டு இது எப்ப கிளம்புன்னு இருக்க நம்மள தூங்க மாட்டாங்க. இவ்வளவு நியூஸ் பேப்பர் வாங்கினேன். அருமையான செய்தி. பசி நேருக்கு நேரம் மோதி முன்னாடி சீட்ல இந்த 30 பேர் க்ளோஸ் நீங்க போட்ட பாட்டு சரியில்லை உட்காந்து கடை சரியில்லை இறங்கிட்டேன். ஆமா இறங்கி பேசாம வீடு வந்து பஸ்ல டிரைவருக்கு கண்டக்டருக்கு என்ன ஒரே வித்தியாசம் தான். கண்டக்டர் தனித்தனியா டிக்கெட் கொடுப்பாரு. டிரைவர் மனசுல வச்சா மொத்தமா எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுத்து அனுப்பிடுவாரு. எல்லாம் கிளம்பி போகிறா கிளம்பி விட்டுருவாரு. ஆமா நல்ல பாடல். அதுக்கு மிருதமன்மான் கொடையிருக்கிறார். தஞ்சை மாவட்டம் ஒருத்தராட்டை சேர்ந்த ஏ விநாயகமூர்த்தி அவர்கள் இன்று மாலை 6:30 சங்கத்துக்கு வந்துட்டாங்க. பசியாரி சங்கத்துக்கு வந்துட்டாரு. சங்கத்துல 33ஆம் நம்பர் ரூம் போட்டிருக்காரு. நகராஜ் ரூம் பக்கத்துல கொஞ்சம் தங்கராஜன் மாணவன் மாணவன் விநாயகமூர்த்தி அவர்கள் மிருதம் பண்ணுவாங்க.
பண்ணி போட்டுருவாரு. அடுத்தபடியாக ஆளுநர் மாஸ்டர் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அலுவலகம் மிக சிறந்த முறையில் தெளிவாக உலகிற்கு மட்டுமல்ல வரைக்கும் ஒளிபெருக்கிறது. சென்னடமெல்லாம் மங்காத வெற்றி மனசப்படும் அம்மன் ஆடியோஸ் புலிவெட்டி அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நினைவு வணக்கம். நல்ல ஒளிபெருக்கி பாட்டு பத்தியா சூப்பர் பாட்டு இல்ல, ஒரு சுறுசுறுப்பா ஒரு பரவாயில்லப்பா. ஒரு மைசெட் இருக்கு, பேர் முடிய நல்லாதான் பாடுபடுவாங்க. அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டாங்க. நம்ம ஊர்ல 80 வயசுல ஒரு கிளவி செத்து போச்சியா, செத்து போன கிளவி போட்டாங்க ஒரு இளவுல பாட்டு ராசாத்தி நீ வாழணும் அதை என்னாலும் நான் பார்க்க. ஏண்டா செத்து வாக்கெட்டு கட்டி வச்சிருக்காங்க 80 வயசுல செத்து போன கிளவி போடுறாங்க. இவன் ராசாத்தி வாழணும் எப்ப நான் வாழ அந்த கிளவி எக்கா அப்படி இருக்கியா அந்த கிளவி எதுவுமே செத்துச்சு. இந்த சீரியல் பார்த்துக்கிட்ட கிளவிக்கா திங்கிற கிளம்பி வாங்கினாச்சு முறுக்காயிட்டு கொடுத்து போய் வளருது. இந்த கிளவி முறுக்க அந்த சீரியல்ல கதான போலீஸ்ல புடிச்சிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. இந்த கிளவி ஐயோ புடிச்சிட்டு போறாங்களே போறாங்க கிழட்டு முட்டை முறுக்க திங்கிறது போல பக்கத்துல கொசு வச்சு வச்சிருந்துருப்பாங்க போல இருக்கு. சீரிய பார்த்துக்கிட்டே முறுக்கு நினைச்சிட்டு கொசு வச்சு எடுத்துன்னு கொஞ்ச நேரத்துல முறத்தள்ளி செத்து போச்சு. சீரியல்ல தான் பெண்களுக்கு என்ன நடக்கல புருஷனுக்கு சோத்த போட்டு தருது. குழந்தை எப்ப தெரியுமா அங்க எப்ப விளம்பரம் போடுறாங்களோ அப்பதான் குழம்பு குத்துறது. அது வரைக்கும் புருஷன் நான் இப்படியே பார்த்த மாதிரியே உட்காந்துருக்க வேண்டியது. ஆம்பளை நிலைமையில அடிமட்டம் நீ வேணா சீரியல் ஓடுறப்ப கரண்ட் மட்டும் ஆஃப் ஆகிட்டு ஈபியில வேலை வாங்குறவங்க வாழ்த்துவாங்களா கையில பாப்பிடுங்க கண்டி அவரும் நிப்பாட்டாரு. யதார்த்தமா கரண்ட் அவரும் ஆடுவாரு. அது அந்த வகையில நானும் கொடுத்து வச்சேன். எப்படின்னு 4 நாளைக்கு நாளா நின்று போச்சு. சரி சங்கத்துல வராத 7:30 மணிக்கு முன்னாடி சாப்பாடு போடுறீங்க. பாவத்துக்கு தோசை கொண்டு வரேன். தோசை கொண்டு வரீங்க. கொண்டு வந்து இடையில ஒரு தோசை கட்ட கரையே இருக்கப்பா. கேப்ப ரொட்டி இல்லையா இவ சீரியல பார்த்துட்டு லூசு முட்டை தோசை கிட்ட குப்பரைக்க படிச்சுட்டு இருக்கா. யாரும் அங்கே விழுந்த இழப்பு அடுப்படி வைக்கிறோம். எனக்கு வந்துருச்சு கோபம். அவன் எப்படி குப்பரைக்க படிச்சுட்டாலும் அதே மாதிரி அவளை குப்பரைக்க போட்டு ஒரே செஞ்சீரா இல்லையா அடிக்கலாம் போனேன். எனக்கு நாடா வேணும் இல்லையா 7 மணிக்கு அடிச்சுட்டு வச்சிருக்கேன். அப்புறம் 10 மணிக்கு என்ன
பக்கம் மசில பிள்ளைங்க போட அப்படிமா இது தேவையாது. அப்புறம் 2 தோசையும் தின்னுட்டு வேலையை பரியா ஏதோ 2 தோசை இருந்துச்சு சாப்பிட்டாச்சு. கருணா தோசை தின்னு நெஞ்சம் கிடைக்கிறது எனக்கு. எங்க வீட்டுல இருக்க கிழமை நல்லா சீரியல பார்த்து செவனப்பு குடிச்சுக்கிட்டு எனக்கு வந்து கோவம். நம்மளுக்கு நெஞ்ச கருத்துக்கு இந்த கிழக்கு செவனப்பு குடிக்குதுன்னு செவனப்பு அப்படிலாம் குடிக்க கூடாது, இப்படிதான் குடிக்கணும்னு சொல்லி செவனப்பாய் மடமடன்னு வாயில ஊத்துட்டேன். ஊத்துறக்க பத்தி தெரிஞ்சு அது செவனப்பே இல்லையா வெத்திலையை போட்டு துப்புரவு கிடம் இல்லாம எந்திரிச்சு போனா சீரியல் ஓடி போயிருங்க. செவனப்பு அப்படில பிரிட்டு பிரிட்டு துப்பிருக்கும் போல இருக்கு. அது வாங்கி ஏன் வாயில நல்ல வேலை வீட்டுக்கு ஒரு கிழமை நாட்டை கிழக்கு இருக்காங்க. தீபாவளியோட கிழமையை கொடுங்க எண்ணெய் வச்சு குடிச்சா ஏதோ பார்த்து செத்து போச்சு. விழாவிற்கு விரைவுறுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காவல்துறை அதிகாரி ஐயாவுகளை 3 கரை பங்காளிகள் சார்பாகவும் கிராமத்தார்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் மகளிர் மன்றத்தின் சார்பாகவும் எங்களது நாடக கலைஞர்கள் சார்பாகவும் அன்போடு வருகின்ற அறிவிக்கின்றோம். நன்றி நன்றி. இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா போயிட்டு பொம்பளை போய் தள்ளிவிட்டு மற்றவங்களை இப்போ நம்ம தனியாக நின்று பேசினா வேலைக்கு ஆகாது. நம்ம துணையோட நின்று பேசினா தான் நம்மளுக்கு வேலை ஆகும். அப்பா அழகி அப்படியே சுந்தரி உங்களோட பிள்ளை பூக்கொலை செய்த அறிஞர் நம்ம கடவீதி கலகலப்போம் எம்எஸ்சி எம்பிஎல் டிசிடி அவர்கள் இந்த கொட்டையை அமைத்துள்ளார்கள். படிக்கலாம் நினைச்சாரு பசுல செய்தியில் வீட்டில் இருக்காரு கொட்டையை போட்டு அருமையினார் கனகண்ணன் அவர்கள் இங்கே கொட்டையை அமைத்துள்ளார். அவர்களுக்கு பணமார்த்த நன்றி நடிகர் வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக சாப்பாடு நல்ல சாப்பாடு நடிகர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே நல்ல சைவ சாப்பாடு திருப்தியா இருக்கு. நல்லா சாப்பிட்டேன், திருப்தியா சாப்பிட்டு இன்னைக்குதான் கொஞ்சம் கூட சோறு சாப்பிட்டேன். அசைவம் இல்லாம சைவ சாப்பாடு சாப்பிடும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அது கூப்பிட்டு அந்த அண்ணல தம்பி ஒரு 10 நிமிஷம் இருங்க, முதல் பத்தி முடியட்டேன் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. நத்தம் நாடாவளி போய் நினைச்சாரு ஒருத்தர் கூப்பிட்டாரு நம்ம வீட்டுல சாப்பாடு வாங்க அப்படின்னாரு. சரி இறங்கி போயிட்டு இருக்கோம். இருட்டுக்குள்ள குடிக்க போற காட்டுக்குள்ள லைட் வெளிச்சோம்னா ஒண்ணும் இல்லை, இது பூச்சி விட்டு இருக்கும். அப்படியே பயப்படாம வாங்கினேன். நல்ல வாம்பு இருக்க இடத்துல ஒண்ணும் இருக்காது, நீ வா அப்படின்னா பாத்துக்க. நல்ல வாம்பு இருக்க இடத்துல ஒண்ணும் இருக்காது, நீ வா போயிட்டு இருந்த பாய் ஊருக்குள்ள போய் ஐயோ போட்டுச்சான்னு கேட்டேன். பாம்பு போட்டுச்சாடு இல்லை உங்களுக்கு வெத்தலா வாங்க மாட்டேன் சொல்லிட்டு வேணா எதிரா வீட்டுனே அந்த லைட் ஏறி நான் கொண்டு போய் சாப்பிடுங்க உங்களுக்கு வெத்தலா போயிட்டாரு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டான். வாசப்படியில அது கொண்டாடி இருந்துச்சு. எப்படி கூப்பிடுவாங்க நடிகர் வாங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம் அப்படித்தானே கூப்பிடுங்க. அந்த அம்மா நாடக கலைக்கல வாங்க அந்த வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க. சோத்து பள்ளி இல்லாம ஓட்டு வந்திருக்கா சோறடா ஒரு மசினா எல்லாம் நம்மள கிளம்பி போய் தோசை கரையில அத்தலா காட்டு பயந்துட்டு வந்துட்டேன். மறுபடியும் எங்களை பார்த்து ஐயோ இளவந்த மாதிரி ஐயோ என்ன அப்படி சாப்பிட மாட்டேன் முன்னாடி எங்களை வைக்கப்படாம சாப்பிட்டு வீட்டு வாசப்பட்டு எப்படி வைப்போம்ல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. அவன் கிடக்குறானே நியூஸ் முந்தைய அவளுக்கு பேச தெரியாத நீங்க வாங்க கண்டாண்ட நாயெல்லாம் சாப்பிடுறது நீங்க சாப்பிடுறது நாயலாவா அதே முன்னாடி நினைச்சு வைக்கம் இல்லாம சாப்பிட நினைச்சு இதை இல்லாம கண்டாண்ட நாயெல்லாம் சாப்பிடுறது நீங்க சாப்பிடுங்க. கடைசி வரைக்கும் வீட்டுல ஆசைப்படியே நிற்கணும். கொல்ல பக்கமா உள்ள சாப்பிடணும். அப்புறம் விடிய பசியும் பெற்றீங்களா இருக்குது. நல்லா சாப்பிட்டு குழம்புல உப்பு இல்ல ஏதா கிணத்த குழம்புல உப்பு இல்ல அப்படி சாப்பிட்டு குழம்புல உப்பு இல்லையா உப்பை கொண்டு வந்து சோத்துல தூங்குறேன் நல்லா பசங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த மாதிரி அந்த பொங்கல லூசா தான் இருக்கு. ஆர்வ குழாறுல உப்புக்கு பதிலாக கோலப்பொடியை கொண்டு வந்து 2 முன்னாடி ஆர்வ குழாறுல கொண்டு வந்து உப்பு கோலப்பொடியை கொண்டு தூங்கி விட்டு சோத்துல பெசைஞ்சு முரட்டுன்னு சாப்பாடு கேட்டு சோறே எங்களுக்கு இல்லை. அதாவது இன்னைக்கு பாத்தியா இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா நல்லா நிம்மதியா பொறுமையா சாப்பிட்டோம். இதே அசைவம் போடுற கூட்டம் மறுத்து வச்சுக்க நம்ம உட்காந்துருப்போம். நம்ம பின்னாடி வந்து லைன் கட்டி இந்த பின்னாடி எதுக்கு தாயா போய் நிக்கிறீங்க அவன் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சுட்டு அவங்களுக்கு கடன் கொடுக்க போறேன். அது பின்னாடி போய் நிற்க அது கறிக்குழம்பு போடுற மாதிரி தான் வச்சுக்க. கல்யாணத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா நின்று பாய்வாரு உட்காந்து நீ பின்னாடி நிங்க முன்னாடி நின்னியா
எங்க பார்த்தோன்னே இடம் கொடுத்துருவாங்க. ரைட்டு பேருந்து புது மாடலா அடியில் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி எப்படியாவது நல்லா இருக்கும். எதுக்கு எனக்கு தள்ளியே உட்காரு நைட்டு வெளிச்சத்துக்கு காலையிலும் கதிரிலும் காட்சி தெரியுது அடிதறி கடலையில் மயில் எழுந்து நடனம் நான் போயிட்டு வரேன் சாமி. யாரும் அப்பா நான் கிளம்பு முத்துமாரி இங்க ஒரு சுப்பிரமணியம் அங்கே ஒரு சுப்பிரமணியம். அன்புள்ளவர்களுக்கு இந்த நாடக அமைப்பு நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நகைச்சுவை நடிகர் தோரங்குறிச்சி அக்கியப்பட்டியை சேர்ந்த அருமை மாமா எஸ்பி கலைமூர்த்தி மாமா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் இல்லை எல்லா நாடகத்திலும் சீரும் சிறப்பாக அமைத்துக் கொடுப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு யூடியூப் சேனல் அன்பு உடன்பிறப்பு சுபதங்கராஜ் திருவேணி சுபதங்கராஜ் யூடியூப் சேனல் அந்த இன்னொரு நண்பருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம். அனைவரும் முறையாக ஆதரவு தருகிறேன். 3 வரை பங்காளிகள் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் படமின்றி அன்புள்ளவர்கள் சார்பாக வரவேற்கின்றார்கள். விவசாயி உள்ள டைம் ஆச்சு. விவசாயி அங்கே இடி முழங்குது பெண்கள் கூட்டம் நிறைய இருக்கு. தயவு செய்து இந்த சின்ன குழந்தைகள் நகைகள் போட்டிருந்தா பத்திரமா பார்த்துருங்க. காலில் கொலுசு கொலுசு போட்டிருந்தா நல்லா டைப் பண்ணி விட்டுருங்க. நீங்க கவனம் இல்லாம அது லூசா இருக்கு கவனம் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க போடுறது ஆரை தூக்கிட்டு போயிட்டாங்க. யார் தூக்கிட்டு போறது? நம்ம கவனமா இருந்தா நம்ம பொருள் பத்திரமா இருக்கு. கவனமா பாத்துங்க. சொல்ல வேண்டிய நம்ம கடமை. இருந்தாலும் ஒரு பேச்சு சொல்லணும். நல்லவர்களை போல சில திருடர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். பச்சை கலர் சட்டை போட்டு மிருதங்களை கூட வாசிக்கலாம். பேச்சு சொல்றதையா ஒரு வாரமா நம்ம ஏரியா பக்கத்துல நாடகம் கௌரவரிச்சி பக்கம் மலைப்பாக்கம் நாடகம் பார்த்தேன். ஒரு வயசான அம்மா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு நாடகம் பார்க்க வந்துகிட்டே இருந்துச்சு. நானே கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா ஒரு வாரமா பாக்குறேன் இந்த வயசான அம்மா அப்படின்ட்டு எங்க நாடகம் பார்க்க வரீங்க. போற ஒரு ஊர்ல இந்த வயசான அம்மா குடிப்பாங்க. யாரும் உங்க அம்மாவான்னு கேட்டேன். இல்ல என் மாமியா அப்படின்னு. இந்த காலத்துல மாமியாவுக்கு சோறு போடாத பொம்பளை எத்தனையோ இருக்கும்போது மாமியா அப்படின்ட்டு நாடகம் பார்க்க ஆலையே என்னம்மா காரணம்னு கேட்டேன். அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுச்சு வேற ஒண்ணும் இல்லைன்னு என் மாமியானேன்னு சொல்லுச்சு. பள்ளி திருமணம்னாலே நான் உசுரை விட்டுருவேன்னுச்சு. கரெக்ட் முடிய ஒரு வாரமா கூட்டிட்டு வந்து நாடகம் காமிச்சு செத்த வாடகை இல்ல 10 நாடகத்துக்கு சேர்த்து கூட்டிட்டு போன போல இருக்குனுச்சு. அந்த மாதிரி யாராவது கூட்டிட்டு வந்திருந்தா தயவு செய்து கொண்டே கூட்டிட்டு வந்துருங்க. அப்புறம் குழந்தைகள் அவங்க எங்களை கொடுத்து உள்ள ஊருக்காரவங்க அதனால பிடிக்க புகழெடுப்பு மருகாபுரியை சேர்ந்த ஜெயராஜா விடைபெறுகிறேன். நன்றி நடிகர்ந்த வணக்கம் வணக்கம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்பாடி இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்பா
ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவும் இல்லை. முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடு மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமடா, நாடு மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களின் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களின் போல் தீராத வாசமடா. நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமடா,